என்னதான் ஃபோன் கேலண்டரில் நோட்ஸ் போட்டாலும் எனக்கு இந்த கேலண்டரில் நோட்ஸ் எழுதி வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வரைக்கும். கமிங் சண்டே மதர்ஸ் டே இல்லையா, அதுக்கான ஈவெண்ட் ஆரூர் நர்சரியில் இன்றைக்கி நடக்குது. மதியம் சாத வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறனால இப்போ ஒரு இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸில் செய்கிற வெங்காய சட்னி தான் பண்ணுறேன். நான் கடுகு உளுந்த பருப்பு தனியாக முதலையே தாளித்து எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் அப்படியே வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ ஒரே பாத்திரத்தில் வேலையும் முடிஞ்சிடும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. நான் வந்து இதில் நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லு உளுந்து சேர்த்துறேன். உளுந்தோட சத்தும் நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 ஸ்பூன் வரைக்கும் கூட உளுந்து எடுத்துக்கலாம். இதுலேயே உளுந்து இல்லாமல் ஒரு கையளவு பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் அதிகமாக மிளகாயும் எடுத்து செஞ்சு அரைச்சிங்கன்னா வெங்காய பூண்டு கார சட்னி ரெடி. பேச்சுலர்ஸ் இந்த 2 மெத்தடில் எதை வேணாலும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுங்க. இந்த நர்சரியில் இருக்கிற குட்டீஸ்களுக்கெல்லாம் மாற்றி சளி வந்துடுதுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கை வைத்தியத்தை அப்பப்போ பண்ண வேண்டியதாக இருக்குது. லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு பேசிட்டே. இந்த சட்னிக்கு நான் யூஸ் பண்ண பொருளோட அளவு எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பேர் என்கிட்ட முறுக்கும் கேரட் மைசூர் பாவோட ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோவையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டு நர்சரி போனதுக்கப்புறம் 1 ஹவர் இந்த ஆக்டிவிட்டீஸ் மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். ஞாபகமாக இது எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு.